Hi friends, welcome and welcome to Jaggery Simple Recipes channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான ஹெல்தியான பனங்கிழங்கு லட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது பனங்கிழங்கு தென் தமிழகத்துல நிறையவே கிடைக்கும். இது full fiber content food இது. இதுல இன்னும் நிறைய health benefits இருக்கு. Iron, calcium, magnesium, இன்னும் protein எல்லாமே இருக்கு. Diabetic sugar patientக்கு இது ரொம்ப நல்லது. இது வந்து வாங்கினதுக்கு அப்புறமா இது மேல இருக்க தோல்லாம் இது மாதிரி எடுத்துறணும். கையில எடுத்தாலே உரிச்சாலே வந்துரும். கையில உரிச்சிட்டு இந்த மேல் பக்கத்தை கட் பண்ணிட்டு நான் குக்கர்ல போட்டு வேக வச்சுக்கிறேன். குக்கரில் கொஞ்சம் நிறைய தண்ணி ஊற்றிட்டு இந்த தோலெல்லாம் உரிச்ச பனங்கிழங்கு இதில் போட்டு ஓரளவுக்கு தேவையான உப்பு போட்டு நம்ம குக்கரை மூடி விசில் போடலாம். ஒரு 5-6 விசிலில் இந்த கிழங்கு நல்லாவே வெந்துடும். இது வந்து விசில் வந்ததுக்கப்புறமா ஸ்டீம் அடங்கினோடனே இது திறந்து பார்க்கலாம். கிழங்கு நல்லா வெந்துடுச்சு. இது தனியாக கொஞ்சம் எடுத்து ஆற வச்சிடலாம். இது இப்படியே வேக வச்சே சாப்பிடலாம். இதுவே ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம உப்பு போட்டு வேக வச்சதுனால கிழங்கு அப்படியே இது பாருங்கள் மேலே இருக்க இந்த தோல் இந்த நார் பகுதியெலாம் உரிச்சிட்டு நடுவில் இருக்க ஒரு குச்சி மாதிரி இருக்கும், அதையும் எடுத்துடலாம். அதை சாப்பிட முடியாது. மற்றபடி இந்த கிழங்கு அப்படியே சாப்பிடலாம். நம்ம இன்றைக்கி இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாக செய்கிறதுனால இந்த வேக வச்ச கிழங்கு நான் கிரேட்டரில் கேரட் திருவோம் இல்லையா, அந்த கிரேட்டரில் வந்து திருவி வச்சுக்கிறேன். அது இப்போ வேக வச்ச கிழங்குன்றதுனால திருவும் போது கொஞ்சம் ஹார்டாகவும் பிசு பிசுன்னு இருக்கும். கொஞ்சம் காஞ்ச கிழங்காக தான் நம்ம மிக்சியில் போட்டு கிரேட் பண்ணி எடுத்துக்கலாம். திருவி வச்ச பனங்கிழங்கோட பொட்டுக்கடலை மாவு, கொஞ்சம் தேங்காய், கொஞ்சம் வெல்லம், அது எல்லாம் போட்டு எல்லாம் ஒன்று போல் பிசைஞ்சிக்கணும். ஒன்று போல் கலந்துக்கிட்டு அது ஒன்று மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பு அதோடு சேர்ந்து உருண்டை பிடிச்சிக்கலாம், லட்டு பிடிச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம போட்ட பொருட்களை எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதோடு நான் வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பையும் போட்டு கொஞ்சம் லேசாக மிக்ஸ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி வச்சுக்கிறேன். இது வந்து ரொம்பவே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது வெறுமனே வேக வச்சு பனங்கிழங்கு கொடுத்தோன்னா அது கொஞ்சம் தான் சாப்பிடுவாங்க. இது மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கும்போது இது வேண்டான்னு சொல்லவே மாட்டாங்க. ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அதனோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாமே நல்லாவே இருக்கும். இதில் நம்ம சர்க்கரை எதுவும் ஆட் பண்ணுறதில்ல, வெல்லம் மட்டும்தான் போடுறோம். அதனால இது ரொம்ப சூப்பரான ரெசிபியாக இருக்கும், ஹெல்த்தியான ரெசிபியாக இருக்கும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலில் போட்டிருக்க ரெசிபீஸ்லாம் பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.